நான் உங்கள் உட்லாண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான். அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவும் பேர்ட் ஃபேரியும் உட்காந்து பேர்ட் குயினும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம பேர்ட் குயின் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக நம்ம நைட் இம்மோர்ட்டலோட அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு சேர்ந்துருக்கு, அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ பார்த்து சொல்லணும், அங்கே என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்த நீ எனக்கு ஸ்பை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னோன்னா, நீ இந்த இடத்துல வந்ததுக்கு காரணம் இந்த இடத்துலையே இல்லாமலே நான் உன்னை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நைட்டு மோட்டல்கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை ஸ்பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஸ்பை பண்ணி அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த டைமில் நைட் நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி தானே ஒரு தடவை மென்டர்னு நினச்சிட்டு அவங்க பார்க்கும்போது அது எரி நட்சத்திரம், அதாவது எரி நட்சத்திரம்னு நினச்சிட்டு பார்க்கும்போது ஹீரோ விழுந்தார்ல, அந்த மாதிரி இப்போ எதாவது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு மென்டரும் வருது. பார்த்தா அது வெள்ளை கலரில் இருக்குது. பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரில. நம்மளோட ஹீரோ தான் வந்துட்டாருன்னு நினச்சி விழுந்துடுச்சு. ஓடி வந்தால் பார்த்தா அது நைட் இம்மோர்ட்டல். பார்த்தோன்னே எனக்காக நீ காத்துட்ருந்தியா அப்படின்னே, இல்லை நான் அவனுக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னோடனே உடனே இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் சரி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி எரி நட்சத்திரங்களை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருந்தேனோடனே ஹீரோ அந்த நைட்டு லாடே அந்த மாதிரி நிறைய எரி நட்சத்திரம் காட்டுறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னோடனே, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உடனே அவர் வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே நைட் வேர்ல்டு அதாவது டீமன் வேர்ல்டு காட்டுறாங்க. அதில் அந்த கெட்ட அரசர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார் அவரோட பிளானெல்லாம் தன்னோட அசிஸ்டண்ட்கிட்ட, இப்படியே அவன் உடம்பு சரியில்லாமலே இருக்கணும், இவங்க 2 பேருக்கு போர் வரணும், இவங்கெல்லாம் அடிச்சுக்கணும், கடைசியில் நான் தான் இந்த 6 ரிலிம்ஸையும் ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பொழுது விடிஞ்சிருது. நம்மளோட பேர்ட் குயின் இருக்காங்களா, அவங்க அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் முதல் நடந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, ஏதோ ஒரு பறவை ஃப்ளவர் ஃபேரியை தூக்கிட்டு போயிடுச்சுன்ட்டு, அந்த ஃப்ளவர் ஃபேரி வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹீரோயின் தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா சரி மேலே சொல்ல அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போ ஹீரோக்கு அடிபடும்போது யாருமே அங்கே இல்லை, ஹீரோயின் மட்டும்தான் வந்திருக்கா, அதனால் ஹீரோயினால் தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ போய் இன்னும் ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ எப்போவும் இவங்கக்கிட்ட ஒரு ஷேடோ மேன் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்தோடனே அவங்கள கூப்பிட்றாங்க, அவங்க வராங்க. வந்தோடனே அப்புறம் ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, போய் அவள் யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. அந்த பையனும் வராங்க, அந்த ஷேடோ மேனும் வராங்க. ஒரு பொண்ணு மாதிரி மாறி ஃப்ளவர் ஃபேரியோட இடத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயின் எங்கேயுமே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்குன்ட்டு போய் பார்த்தா அங்கே பெரிய ஷீல்டு போட்டிருக்காங்க. சாதாரண ஒரு ஃப்ளவர் ஃபேரினா இவங்க ஏன் பெரிய ஷீல்டு போட்டு மறைச்சி வச்சுருக்கணும், என்னன்றது நானே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிளம்புறாங்க. பார்க்கலான்ட்டு வரும்போது இங்கே காட்டுறாங்க, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பேர்ட் குயின் இருக்காங்களே, அவங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எதோ கஷ்டம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை இந்த கஷ்டத்தையெல்லாம் இதெல்லாம் ஒரு விதி, அதை எதுவும் சரி பண்ண முடியாதுன்னு. ஆனால் இவங்க தான் நைட்டு லார்டு கூட இருக்காங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்ருக்காங்க. வந்தோடனே தனியாக உட்கார வச்சுட்டு என்னை மன்னிச்சிடும்னா, இல்லை பரவாயில்ல, நான் போய் ஹீரோ பக்கம் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அப்புறம் பார்க்கலாம், அவன் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரி நான் அவனுக்கு அதை விட சீரியஸான ஒரு அழகான ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா ரெயின்போ மில்கி வேன்னு காட்டுறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, நான் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் இதில் நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுமா, அதுக்கு நைட்டில் சொல்கிறாரு, என்னோடய விதியை நான் தனியாக இருக்கணும் தான். அப்படின்னா இந்த செடியை வச்சுக்கோங்க, அது நைட்டில் பூ பூக்கிற செடி, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வளர்த்துங்க, இப்போ உங்க கூட யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது, அதனால் நம்ம மோட்டல் வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு மோட்டல் வேர்ல்டுக்கு இங்கேயே இருக்கிறது போர் அடிக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட அசிஸ்டண்ட் இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினை தேடி இங்கே ஆள் வந்தாச்சு அப்படின்னே இவங்க மோட்டல் வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு மோட்டல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஹீரோயினை ஒரு பையனாகவும் மாற்றிடுறாங்க. இப்போ வாட்டர் லாடை காட்டுறாங்க. வாட்டர் லாடு ஒரு இடத்துல உட்காந்து செஸ் விளையாடிட்டுருக்காரு. அந்த டைமில் ஹீரோவோட அப்பா தான் கிங் இருக்கார்லே, அவங்க முன்னாடி வராங்க. கிங்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த
மாதிரி நீங்கள் இப்போ வந்து அரசிக்கு வந்து பர்த்டே வருது, நீங்கள் வரணும், நீங்கள் வந்து அதில் கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நேரடியாக கூப்பிட்டதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே இவங்கள காட்டுறாங்க. இவங்க ஹீரோவும் பேர்ட் குயினும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பேர்ட் குயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹீரோயினை காணுமா அப்படின்னு. என்னது காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே ஃப்ளவர் இமோட்டல் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்கள் ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் ஹீரோயினை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா, ஹீரோட அம்மா வந்துட்டு எப்போ பாரு அந்த பிள்ளை காணோன்னா இங்கே தான் வந்து கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃப்ளவர் இமோட்டலுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ஹீரோட அம்மா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அதே மாதிரி அவளை தேடி இந்த ஃப்ளவர் இமோட்டல் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு வந்துட்டு அங்கே வந்து நான் அவங்க இடத்தையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இவங்களாம் விட மாட்டாங்க. அப்போ இவங்க நீ சொல்லனா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்க்கலான்ட்டு போகும்போது இந்த ஃப்ளவர் இமோட்டல் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்களால் அந்த பவர் ஜாஸ்தி இருக்குல்ல, அந்த ஷீல்டே உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. இவ எவ்வளோ முக்கியமானவளாக இருந்தால் நீ இவ்வளோ பெரிய ஷீல்டு போட்டுப்ப டபுள் லேயரு அப்படின்னா, இல்லை நான் அங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் மதிப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இங்கே அதனால தான் அந்த லீடருக்கே இங்கே வந்து நம்ம ஹீரோயினை காணோன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இங்கே மாடல் வேர்ல்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜாலியாக போய் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஸ்னேக் டீமன் இருக்காங்கள்ல, அந்த ஸ்னேக் டீமன் அங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னே இங்கே இவங்க இப்படி ஒரு கேக் இருக்கும், அந்த கேக்கை வாங்கலான்ட்டு வரும்போது தான் ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இங்கே வா நான் அவனுக்கு வேறு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறையா சரக்கடிக்க வைக்கிறாங்க, கேம்பிளிங் விளையாட வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இவங்க சிறப்பாக இருக்கிறவங்க ஒன்றே துரத்தி விட்டுறாங்க. இங்கே இப்படி இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினை காணாமல் தெரிஞ்சோடனே அவர் மோட்டல் வேர்ல்டுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்க ஃபேரிஸ் எல்லாம் இருப்பாங்களே, எல்லாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.